ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம முட்டை கிரேவி பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போது நம்ம குட்டி குட்டியாக 6 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது 3 தக்காளி இந்த சைஸில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 4 கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன். நம்ம வெட்டி வச்ச வெங்காயத்தை தாளிக்க போட்டுருக்கேன். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. நம்ம வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உரித்து போட்டுக்கலாம். இது நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கலாம். தக்காளி வெட்டி வச்சுனால அதை போட்டுக்கலாம். இது நல்லா கொலன்னு ஆகிற அளவுக்கு வதக்கலாம். வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. நம்ம இப்போது இதுக்கான மசாலாலாம் பார்த்துடலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், சீரகத்தூள் வந்து 1/4 டீஸ்பூனில் 1 ஸ்பூன் போடுறேன். 1/4 டீஸ்பூன். இப்போ 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள். ஓகே, இப்போ ஒரு செம்பு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம கிரேவிக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். ஆறு லிட்டர் தண்ணி ஊற்றிங்க. 6 லிட்டர் தண்ணி. இப்போது நம்ம கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கலாம். இப்போ இது கொஞ்சம் நல்லா கொதி வந்தோடனே முட்டையை 2 கட் பண்ணி போட்டுக்கலாம். டேஸ்ட் டு சால்ட் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம 10 நிமிஷம் பச்சை வாடை போகிற அளவுக்கு வெந்துடுச்சு. இப்போ நம்ம முட்டை போட்டுக்கலாம். இப்படி 2 வெட்டி போட்டுக்கணும். இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் போட்டுக்கலாம்.
இந்த ஃபுட்டு வந்து குஜராத்தோட ஃபுட்டு. இங்கே வந்து இது இண்டே கிரேவின்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், இப்படி தான் வெள்ளையாக இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். வெறும் ஒயிட் ரைஸ் கூட சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம். அவ்வளோதான், இப்போ ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.